Rahman sir, you beauty, Chella Kutti, stay blessed, stay happy. Touchwood, may you keep giving us such wonderful compositions, such new soundings, such new compositions. கிராக் பண்ண முடியாத பைத்தியம் பிடிக்கிற யோசிக்க வைக்கிற இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க, எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க, எங்களை வந்துட்டு எங்கள் திங்கிங் ப்ராசஸை வைடன் பண்ணுங்கள், என்னன்னு தேட வைங்க எங்களுக்கு. இதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு சாங் கேட்கும் போது எனக்கு தோன்ற விஷயம் இதுதான், இந்த மனுஷன் நம்மளை யோசிக்க வைக்கிறார். ஒரே மாதிரி பாட்டு கேட்காதீங்க, வேறு மாதிரி யோசிங்க, இது என்னவா இருக்கும் தேடுங்க, இது என்னவா இருக்கும்னு யோசிங்க. You're just not giving us music, you're giving us knowledge through music. ஒரு நார்மல் ஆளுக்கும் வந்துட்டு இப்போ நான் சாதாரண பர்சன் தான், பட் எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கவும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் இந்த மனுஷன், என்ன மாதிரி ஜான்ரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு, எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் தோணுது. ஏன்னா இது கன்வென்ஷனல் கிடையாதுங்க. ஐ ஜஸ்ட் லவ் யூ ரஹ்மான் சார், யூ ஜஸ்ட் ஆர் அ பிளெஸ்ஸிங். அவ்வளோதான். இது வந்து வேறு என்ன சொல்கிறதில்ல, நீங்கள் ஒரு blessing. Thanks for this album. Taking on my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking, I'm flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drinker, dream doper, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம், நான் ஷோபோன்சனஸ் பிசி பாலமோன்சனஸ் மிஸ்டர் ஃபான்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ தக் லைஃப் ஆல்பம் தான் ரியாக்ட் பண்ணிருக்கோம். அந்த வரிசையில் கடைசி சாங்குக்கு வந்துட்டோம். ஆல்பம் முடிய போகுதுன்னு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைடுங்க. வேறு லெவல் ஆல்பம், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வெவ்வேறு ஜான்ரஸ், வெவ்வேறு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி, வெவ்வேறு மாதிரி சவுண்டிங்ஸ், வெவ்வேறு மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆஃப் மியூசிக். எனக்கு தெரியலங்க, நிறையா குழப்பி விட்டுச்சு இந்த ஆல்பம். ஆனால் ஒன்று மட்டும் என்னன்னு தெரியும்னா, எனக்கு ஒரு மாதிரி பண்ணி விட்டுச்சு, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. சூப்பர்ரா, வேறு லெவல்ரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த வரிசையில் எண்டிங்கில் அஞ்சு வண்ண பூவே டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் இந்த ஆல்பம். அது வந்து ரஹ்மான் சார் வாய்ஸ்லங்கிறது இஸ் மேஜிக். டு எண்ட் வித் தட் வில் பி லைக் தி பர்ஃபெக்ட் எண்டிங் அப்படி மாதிரி வந்து கார்த்திக் நேதா அவர்கள் லிரிக்ஸ் செக் அவுட் பண்ணிடலாம் சொல்கிறேன். ஸோ பார்த்தலாம், பட் போகிறமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அஞ்சு வண்ண பூவே ரிப்ரைஸ். ஹியர் வி கோ. ஓகே, whoa, okay. Oh. ரொம்ப டவுன் ஆகிட்டோடே மேலே வருது. Wow, okay. Whoever is playing the instrument is like killing it. Ah, nice. அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி. Okay, he's sounding different. நட்சத்திர பூவே He's sounding different. காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே. வழி வழியெல்லாம் வெடி நடி வெடி நடி, படுக்குழி படுக்குழி தோட்டம் எங்க, பூவும் எங்க, வாசம் எங்க. அஞ்சு வண்ண பூவே Oh, the heartbeat sound. காணோம் உன்னை விடாம ஓடி படாம ஆடி, நிலாவ மீறி தினாவ சூடி, பராரி போல பித்தேரி வாடி, கொடாவி கூடி தொடாவி தேடி, அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே, அஞ்சு வண்ண பூவே, உள்ளிருந்து பேசும்
குரல் போதும் உள்ளிருந்து பேச ஒத்த குரல் போதும். விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க அஞ்சுகமே கண்ணே அஞ்சுகமே கண்ணே. Oh, beautiful, 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 beautiful. நந்தவனமோ ஓர் மலரோ தாய்மையின் குரலோ பேரருளோ உலகத்தில் இல்ல. வட்ட வட்ட பாத சுத்துதை கால எங்க இனி போவ எங்க இனி போவ. ஒரு மாதிரி ஆகுதுங்க அப்பா. அப்பா டிவைன் அவ்வளோதான். இந்த மனுஷன் வாய்ஸில் வேற கேட்டால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் சொன்னேன்ல, இட்ஸ் ப்ராப்ளி இந்த என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட் எண்டிங் ஃபார் திஸ் என்டையர் ஆல்பம். டிவைனாக இருந்துச்சு. சவுண்டிங் கொஞ்சம் அந்த மனுஷன் கொஞ்சம் வேறு மாதிரி பாடின மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நான் அந்த கன்வென்ஷனல் ரஹ்மான் சார் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி பாடின மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுச்சா, அது உங்களுக்கு தோணுச்சான்னு சொல்லுங்கள். பட் இட்ஸ் சவுண்டட் ஸோ டிவைன். ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. ஓவரால் ஆல்பம்லேயே எனக்கு ஒரு விஷயம் அப்படியே ஆணித்தனமாக சொல்லணும்னா, ஆல் த சாங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். ஆல் த சாங்ஸ் சர்ப்ரைஸ்ட் மீ இன் அ பர்டிகுலர் வே. ஆல் த சாங்ஸோட எப்படி சொல்கிறது சவுண்டட் பியூட்டிஃபுல் அண்டு ஒரு மாதிரி பண்ணிருச்சு இந்த ஆல்பமு. மொத்தமாகவே வந்துட்டு ஒரு மாதிரி இட்ஸ் அ வெரி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி ஆல்பம். எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரினா எப்படி சொல்கிறேன்னா, இது அந்த சாட்டிஸ்ஃபேக்டரி இல்லைங்க, ஓகே ஏதோ இருக்குது அப்படி இல்லைங்க, அது இல்லை சொல்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இருக்கணும்டா, இந்த மாதிரி ஒரு ஐகானிக் ஒரு டுவோ சேரும்போது இந்த மாதிரி ஒரு ஆல்பம் அமைஞ்சிருச்சுங்கிறது ஒரு மாதிரி நிறைவாக இருக்குது. ரஹ்மான் சார், யூ பியூட்டி, செல்ல குட்டி, ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி. Touchwood, may you keep giving us such wonderful compositions, such new soundings, such new compositions. Crack பண்ண முடியாத, பைத்தியம் பிடிக்கிற, யோசிக்க வைக்கிற இந்த மாதிரி காம்போசிஷன்ஸ் எங்களை கொடுத்துட்டே இருங்க, எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருங்க, எங்களை வந்துட்டு எங்கள் திங்கிங் ப்ராசஸை வைடன் பண்ணுங்கள், என்னன்னு தேட வைங்க எங்களுக்கு. இதே மாதிரி உங்கள் ஒவ்வொரு சாங் கேட்கும் போது எனக்கு தோன்ற விஷயம் இதுதான். இந்த மனுஷன் நம்மளை யோசிக்க வைக்கிறார். ஒரே மாதிரி பாட்டு கேட்காதீங்க, வேறு மாதிரி யோசிங்க, இது என்னவாக இருக்கும் தேடுங்க, இது என்னவாக இருக்கும்னு யோசிங்க. யூ ஜஸ்ட் நாட் கிவிங் அஸ் மியூசிக், யூ கிவிங் அஸ் நாலேஜ் த்ரூ மியூசிக். ஒரு நார்மல் ஆளுக்கும் வந்துட்டு, இப்போ நான் சாதாரண பர்சன் தான், பட் எனக்கு வந்து இதெல்லாம் கேட்கவும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் இந்த மனுஷன், என்ன மாதிரி ஜான்ரஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு, எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலான்னு தோணுது. ஏன்னா இது கன்வென்ஷனல் கிடையாதுங்க. This man is breaking the rules is what I feel. This man is breaking every possible pattern. This man has mastered the art. அதாவது அந்த மனுஷன் அந்த விஷயத்தில் இருக்க, அந்த ஆர்ட்டில் இருக்க அத்தனை விஷயத்தையும் படித்து அதுக்கப்புறமா அவர் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்கிரேட் பண்ணி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இது இப்படி இருக்கணும் இல்லை, கொஞ்சம் இப்படி மாற்றி போடலாம், மாற்றி விஷயங்கள் ப்ளேஸ் பண்ணலாம், மாற்றி ப்ளேஸ் பண்ணி நம்ம வேறு ஒன்று கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு சின்ஸ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ், இப்போ நான் இதை பிரேக் பண்ணுறேன், இதை பிரேக் பண்ணி அதை நான் புதுமை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அது வந்துட்டு ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அண்ட் எவ்வளோ ஒரு
க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். அந்த க்யூரியாசிட்டிங்கிறது தான் ஒரு புது படைப்பை கொண்டு வரும். எந்த உலகத்தில் இருக்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, அந்த க்யூரியாசிட்டிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு யோசிக்க வைக்கும், புதுசாக படைக்க வைக்கும். அந்த க்யூரியாசிட்டி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க த்ரூ மியூசிக். ஸோ ஐ ஜஸ்ட் லவ் யூ ரஹ்மான் சார். யூ ஜஸ்ட் ஆர் அ பிளெஸ்ஸிங். அவ்வளோதான். இது வந்து வேறு என்ன சொல்கிறதில்ல. நீங்கள் ஒரு blessing to Indian cinema, to Tamil cinema, to every place, to music itself, to world cinema. You are a blessing and I just love you. இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுங்கள். எங்களுக்கு நார்மல் சாங்ஸ் வந்துட்டு கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஓகே, பட் இந்த மாதிரியும் பண்ணுங்கள். எப்படி வந்துட்டு நம்மளுக்கு கமல்ஹாசன் சார் வந்துட்டு அவரோட படைப்புகளில் நம்மளை நாலேஜபிளாக கொஞ்சம் எங்கள் திங்கிங் ப்ராசஸை வைடன் பண்ணி எங்களை வந்துட்டு வேறு மாதிரி சிந்திக்க வைக்கிறாரோ, அந்த மாதிரி மியூசிக்கில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ டூயிங் திஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆல்பம். I just loved it. அஞ்சுவன பூவே again reprise was brilliant. நான் போய் இன்னொரு வாட்டி எல்லாத்தையும் கேட்குறேங்க. எனக்கு வந்து நிறைய வாட்டி கேட்கணும் சாங்ஸை. ஐம் ஜஸ்ட் மூட், ஐம் ஜஸ்ட் இமோஷ்னல் ரைட் நோ. இது மாதிரி நிறைவாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. படம் மட்டும் ஹிட் ஆகிடணும், நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ப்ரேயர்ஸ் அண்ட் டு த என்டையர் தீம் ஆஃப் தக் லைஃப். Outstanding. Can't wait for another 10 days. ஐயோ, but okay, you have to do it anyways. But yeah, பார்க்குறோம் and celebrate பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு this is my reaction for the entire album. This is my reaction for அஞ்சுவன பூவே reprise. and உங்கள் தாட்ஸ் என்ன, உங்களுக்கு இந்த ஆல்பம் எவ்வளோ பிடிச்சிருங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சு பார்த்த நன்றி. கூடி சீக்கிரம் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். and yeah, with a heavy heart but a satisfied heart. Okay, this is my reaction for the album of Thug Life. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு வீடியோ பார்த்து நன்றி. கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன், மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோர் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.